hip to cable loft conversion, rear extension, part double story extension, house refurbishment, chimney breast removal. சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்களோட ஏகே சுமன். ஆம், மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி பாருங்கள், எந்த மாதிரியான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு, நீங்கள் புதிதாக வீடு வாங்குவதாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு வீடு வாங்குறது ஐடியல். பாருங்கள், நல்ல ஸ்பேசஸ் ஆன் த சைட், முன்னுக்கு ஸ்பேஸ் கார் பார்க், பின்னுக்கு நல்ல லெந்தான கார்டன், கொஞ்சம் அன்கண்டிஷனலான லிவபிள் கண்டிஷனில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது. இதைத்தான் நான் இந்த வீடு தொடங்குற, அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நிறைய பேர் இந்த வீட்டை பற்றி கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு வீடு வந்தால் போடுங்க, ஐடியல். ஸோ நீ புதுசாக வருகின்ற ஜெனரேஷன், புதிதாக பார்க்கின்ற ஆக்கள், வீடு வாங்குகிற ஆக்கள், செமி டிட்டாச் ப்ராப்பர்ட்டி மினிமம் ஐடியல். இல்லாட்டி எண்ட் ஆஃப் டெரஸில் வந்து ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பாருங்கள், முன்னுக்கு காப்பாக இருக்கக்கூடிய மாதிரி பாருங்கள், சைட்டுக்கு பின்னுக்கு நல்ல ஸ்பேஸஸ் இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வீட்டை வந்து ஃபர்தராக வந்து டெவலப் பண்ணி கொள்ளேரும். ஸோ இந்த வீடு அதுக்கு நல்லதான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த வீட்டில் வந்து நிறைய வேலைகள் வந்து இருக்குது. முன்னுக்கு ரெண்டரில் இருந்து இந்த வீடினுடைய வேலைப்பாடுகள் நான் ஏற்கனவே சொல்லி, இப்போ லொஃப்ட் கன்வர்ஷன் செய்ய போகிறோம், ரியர் எக்ஸ்டென்ஷன் செய்ய போகின்றோம், பின்னுக்கு ஒரு பார்ட் டபுள் ஸ்டோரி வருது, முன்னுக்கு ரெண்டர் பண்ண வேணும். ஏனென்றால் அவ்வளவு ஒரு இதெல்லாம் இந்த மாதிரியான வீடுகள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1930 1940க்கு அந்த காலப்பகுதியில் கட்டப்பட்ட வீடுகள். ஆகவே இந்த வீட்டை வந்து இப்படி ஒரு கண்டிஷனான வீட்டை நீங்கள் வாங்கி உங்களோட ஆசை போல், உங்களுடைய எண்ணம் போல், உங்களுடைய கனவு போல் அந்த வீட்டை திருத்தி, அந்த வீட்டை மறுசீரமைத்து மீள் கட்டுமான பணிகள் உங்களுடைய பட்ஜெட் இருந்தால் அதை செய்து புதிதாக டபுள் கிளேசிங் விண்டோ எல்லாமே மாற்றி செய்து வாழ்கின்ற வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். பாருங்கள், இந்த சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சைட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பி இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டரிங் எல்லாம் வந்து இது சாலிட் போலாக கூட இருக்கலாம். ஆகவே நாங்கள் இந்த வீட்டை உடைத்து ஓப்பன் பண்ணி நாங்கள் செய்து போகின்ற பொழுது தான் நிறைய சர்ப்ரைஸ்கள் வந்துருக்குங்க. பாருங்கள், கீழே பார்த்தீங்களா நான் சொல்கிற விஷயங்கள் வந்து. ஸோ இதுகள் எல்லாமே நாங்கள் சின்ன சின்ன டீட்டெயில் எல்லாமே ஆட் பண்ணி இதுக்கெல்லாம் வந்து கேர் ரெண்டரிங் வரப்போகுது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் எக்ஸ்டென்ஷனுக்குரிய ப்ரிப்பேரேஷன். இது வந்து டே 1, ஒரு டே 1லேயே நாங்கள் வந்து இதை ஃபுல்லாக வந்து எவெக்குவேஷன் பண்ணி ஃபவுண்டேஷன் டிக்கிங் பண்ணி, மழை காலம்ன்றபடியால் நாங்கள் உடனடியாகவே அந்த கான்கிரீட் இன்ஸ்பெக்ஷனும் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த போல் ஒரே நாளில் எல்லாமே வந்து அமைந்தது. ஆகவே நாங்கள் அதனுடைய வேலைகள் வந்து துரித கதியில் நடந்து கொண்டிருக்கு. இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், குளோஸ்டர் பகுதியில் நான் ஏற்கனவே செய்கின்ற ஒரு ப்ராஜெக்டோட இன்னொரு ப்ராஜெக்டாக இது வந்து அமைந்தபடியால் ரெண்டையும் சேர்த்து நாங்கள் செய்கின்றோம். உண்மையிலேயே இதுக்கு வந்து எங்களுடைய டீம் வந்து அங்கேயே நின்று அதை செய்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு வீட்டை வந்து நீங்கள் வாங்குவீங்களாக இருந்தால் மிகவும் மிகவும் நல்ல ஒரு லொக்கேஷன் பாருங்கள். நல்ல ஸ்கூல்கள் இருக்கின்றது சரவுண்டட், நல்ல ஒரு அந்த மாதிரியான ஒரு கிளைமேட், ஒரு ஒரு நல்லதான ஒரு 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 அமைதியான சூழலான உள்ள வீடு மாதிரியான அமைப்பு தான் அங்கே இருந்தது. பின்னுக்கு பாருங்கள், 6 மீட்டருக்கு நாங்கள் அதுக்குரிய இது, பின்னால் ஃபர்தராக ஒரு 3 மீட்டர் எடுத்திருப்போம் பேவிங், அதாவது பட்டியோ, அதுகள் எல்லாமே. ஸோ எங்கள்கிட்ட நாங்கள் அந்த ப்ரொஜெக்டை நாங்கள் ஃபுல்லாக எடுத்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுற பொழுது இப்போ இதெல்லாம் ஃபவுண்டேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 600 ஒயிட்டில் போடுறது நாங்கள் 800 போட்டிருக்கிறோம். அதே மாதிரி டீப் வந்து 1 மீட்டர் காட்டியிருந்தால் கொஞ்சம் கூடுதலாக தான் நாங்கள் போடுறாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கண்டிஷனை பொறுத்து, ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷனை பொறுத்து இது எப்படி செய்ய வேணும், என்ன மாதிரி செய்ய வேணும்ன்ற டீட்டெயில் எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸும் தந்திருப்பாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் நாங்கள் எங்களுடைய கம்பெனியில் வந்து ஆர்கிடெக்சர் டிசைன் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது உங்களை எல்லோருக்கும் ஏற்கனவே அறிந்ததே. அதில் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம், நிறைய ஸ்பேஸஸ் வந்து விட்ட மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ அதனால் நாங்கள் அதை அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி, அவங்களோட ஆர்கிடெக்சரோட நாங்கள் அசோசியேட் பண்ணி அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்து, இதில் நிறைய சேலஞ்சஸான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் அதுக்குள்ளே கோஆப்ரேட் பண்ணி அந்த வீட்டை வந்து நல்ல ஒரு அவுட்கம்மில் மிக மிக குறைந்த காலப்பகுதிகளில் நாங்கள் அதை செய்து முடிக்க வேணும். அதுதான் எங்களுடைய இது. அதே மாதிரி அவர்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எம்டி வீடு, அவங்களுக்கு மோகேஜும் இருக்கும். ஸோ இந்த வீட்டை எடுத்து 8 மாதம் 10 மாதம் 12 மாதம் எல்லாம் வச்சு செய்யக்கூடாது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏரியா டிக் பண்ணிக்கல வழியில் கிராப் லோரி உடனே. ஸோ இது எல்லாமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி சரியான முறையில் அவங்களுடைய ஒர்க்கை வந்து
மிக மிக குறைந்த காலப்பகுதியில் இவங்கள மட்டுமில்லை, நாங்கள் எங்களது நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிரித்தானியா பூராகவும் நாடு பூராகவும் எவ்வளவு பிக் ப்ராஜெக்ட்ன்றதை பொறுத்து, எவ்வளோ ஸ்கேல் ப்ராஜெக்ட்ன்றதை பொறுத்து நாங்கள் வேலை செய்வோம். அதே மாதிரி அதனுடைய காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக எங்களுக்கு கிளைண்ட்டுக்கு என்ன தேவை, எவ்வளோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் எங்களுடைய சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி தான் நாங்கள் அதை பார்த்து ட்ரீட் பண்ணி அதுக்கு ஏற்ற பேர் அமைப்போம். ஆகவே தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரியோசனமாக இருக்கும். ஸோ வீடு வாங்குகிற நீங்கள் நல்ல ஸ்பேஸ், சைட்டுக்கு கராஜ் உள்ளதாக வாங்குங்க. எண்ட் ஆஃப் டெரிஸுக்கு ஹவுஸாக வாங்கிக்க. எண்ட் ஆஃப் டெரிஸ்ன்னு சொல்லிக்கு சைட்டுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு வேர்ல்டு லொஃப்ட் கன்வர்ஷன் செய்கிற ஆக்கலாக இருந்தால் பின்னுக்கு சைட்டு ஹிப் டு கேபிள்னு சொல்கிறது, அந்த போல் அப்படியே ஃபுல்லாக மேலே போகும். ரைட், டெஃபினட்டாக இந்த மாதிரியான உள்ள அமைப்புள்ள வீடுகள், இப்படியான வீட்டை வாங்கி நீங்கள் உங்களோட மனசு போல், உங்களோட ஆசை போல் ஒரு வாழ்க்கை, அந்த வீட்டை வடிவான முறையில் நீங்கள் டிசைன் பண்ணி அந்த வீட்டில் இருந்து வாழ்கிற வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரியான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்க. உணவு, உடை, உறையுள் இந்த மூன்றும் ஒரு மனை அமைந்தால் அவன்தான் இந்த பிரபஞ்சத்தால் வாழ்த்தப்பட்டவன். ஸோ ஆகவே வாங்குகிற வீடை காண்ற கனவை பெருசாக காணுங்க. வாங்குகிற வீட்டை இந்த மாதிரி பொட்டென்ஷியல் உள்ள ப்ராப்பர்ட்டியாக பாருங்கள். வேறு என்ன இருக்கவே இருக்கோம், ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் நாங்களே உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரே குயிக்காக துரிதமான முறையில் உங்களுக்கு ஏற்ற வகையில் டிசைன் பண்ண போகிறோம். இந்த வீட்டை நாங்கள் மட்டுமில்லை டிசைன், ஆல்ரெடி ஆர்கிடெக்சர் டிசைன் இருக்குது, அதை ஓவர்ரைட் பண்ணி செய்ய போகின்றோம். வெளியில் ஃபுல்லாக ரெண்டரிங் வரப்போது, நிறைய மாற்றங்கள் மிக குறைந்த கால பகுதிக்குள்ளே. இந்த வீடியோ காட்டைகள் இதான் டே 1. ரைட், படியாக பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புகிறேன். 100% பிடிச்சிருந்தால் சேவ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தேவைப்படும் கட்டாயம். அதே மாதிரி ரீபோஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் புதிய அப்டேட்டுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் சுமன். நன்றி, வணக்கம்.